ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். இது என்ன வீடியோனா, எங்கள் மாமா முத தேங்காய் உரிக்கிறாங்க. எங்கள் மரத்துலேருந்து தேங்காய் ஒரு 5 மரம் இருக்குது. அதில் வந்து தேங்காய் ஆள் வச்சு பறித்தோம். அந்த தேங்காய் அது வந்து பாருங்கள், சாக்கு தடி சாக்கில் இருக்குது. அதெல்லாம் உரிக்கணும். இப்போ காட்டியாகிட்டேன். இது எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவர் அப்போ இருந்து உரிச்சு கொடுக்க சொல்லி நான் சொன்னேன். உரிச்சே தரல. ஒரு வாரத்துக்கு மேலே ஆனவுடனே மட்டைலாம் வந்து ஒரு மாதிரி வீணாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து தேங்காய் நல்லா தான் இருக்குது. மட்டை தான் வீணாக இருக்குது, தேங்காய் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அப்பயே உரிச்சு கொடுங்க. எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு தேங்காய் 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. நிறைய பேர் டவுன் பக்கம் தானே வேலைக்கு வராங்க, டவுன் ஏரியா தானே, அங்கெல்லாம் வந்து தேங்காய் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம யாராவது கொண்டு கொடுத்தோம்னா வாங்கிக்கோங்க காசுக்கு. சரி, இவ்வளோ தேங்காய் நம்ம ஏன் வச்சு வீணாக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உரித்து விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருக்கிறோம். அது தனியாக வை, தனியாக வை. தனியாக வேணாம். இளநீ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த இளநியை நாங்கள் குடிக்கவே இல்லை. ஆனால் பாதி தேங்காயாக இருக்குது, பாதி தேங்காய், பாதி வந்து இளநியாக இருந்துச்சு. அதனால் அந்த குடிக்கலை. அதையும் உரிச்சு பார்க்குறோம். எங்கள் மாமா தேங்காய் உரிக்கிறாரு. என்ன அம்மா, ஈஸியாக இருக்குதா? ஈஸியாக இருக்குதா? இதுக்கு ஒரு வாரம் அந்த தேங்காயை வீணாக்கி வச்சுருக்கிறேன். ஒரு வாரமாக அந்த தேங்காயை உரிக்காமல் வீணாக்கிட்டாரு எல்லாத்தையும். இன்றைக்கி நான் திட்டின உடனே மறுபடியும் இன்றைக்கி எடுத்து வச்சு உரிக்கிறாரு. இதெல்லாம் வந்து இளநீ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் வந்து உடச்சோம்னா உள்ளே பாதி தேங்காயாக இருக்குது. அதனால் சரி, இது நாம் சட்னிலாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உரிச்சு வைக்கிறேன். மாமா பாருங்கள், இது ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக அந்த தேங்காயை உரிக்காமல் வீணாக்கிட்டார். இன்றைக்கி நான் திட்டின உடனே எடுத்து வந்து உரிக்கிறாரு. நான் உரிப்பேனா? ஏமாம்மா, நான் உரிப்பேனா? உரிக்கலாமா? அப்போ காட்டு உரிச்சு பார்க்குறேன். உரிச்சி நான் ஒரு தேங்காய் உரிச்சி முயற்சி பண்ணி பார்க்குறேன் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மாதிரி தேங்காய் உரிக்க கற்றுக்க போகிறேன். தேங்காய் குத்துமா? ஃபுல்லாக குத்தினே வரணும். நல்லா குத்தே பண்ணணுமா? ஐயோ, இந்த பக்கம் ஈஸியாக உரிச்சா இந்த பக்கமாக தான் வச்சு இழுத்து குத்துமா? குத்து. இந்த பக்கம் குத்து. ஏதோ குத்திட்டியா நீ தான் குத்து. திரும்ப குத்து. ஏன்னா எல்லா தோலும் வெளில வரும். இப்போ இரு. நல்லா தூக்கணும். நல்லா தான் தூங்குறேன். உரிக்க மாட்டோமா? உரிக்க முடியலையே. தேங்காய் உரிச்சு ஆதரவு படிக்கலான்னு பார்த்தேன் நான். எதுக்குமா தோல் சீக்கிரம் பார்த்து நீ கிச்சு கீச்சு ஒன்று வருது. எங்கம்மா கட்டுங்க. இது நல்லா இருக்கு மாட்டாங்க. சரி, என்னால் உரிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவர் உரிச்சிட்டாரு. தேங்காய் உரிச்சு சாதனை படைக்கலான்னு பார்த்தேன், என்னால் முடியல. சரி, நம்ம தேங்காயெல்லாம் நாளைக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு விற்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக உருடி, கொஞ்சம் கொஞ்சமாக இரு. பாருங்க, தேங்காய் உரிக்க சொன்னால் அவர் அப்படியே மட்டையாக ஊற்றி கழிச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு வேலை வச்சுட்டு போயிட்டாரு. உரிச்சிட்டு அதுவே முடியலன்னு போய் உக்காந்துனாரு. ஓரளவுக்கு உரிச்சாச்சு எல்லாத்தையும். வந்து எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம், எங்கள் தங்கச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு மீதிக்கிற தேங்காயை தான் விற்க போகிறேன். கடையில் என்ன விலை விற்குதோ அதே நம்ம விற்க போகிறது கிடையாது. கடையில் ஒரு 25 ரூபாய்னா நாம் வந்து ஒரு 15 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் விற்க போகிறோம். இதுதான் நம்ம தேங்காய், உடச்ச தேங்காய். நல்லா சூப்பராக இருக்குது. தேங்காய் வெள்ளை வெள்ளையர்னு சட்னிலாம் அரைச்சா செமையாக இருக்கும் நம்ம தேங்காயில். மட்டைலாம் நிறையா கிடக்குது. அது ஒரு சாக்கில் இருக்குது, இதோ இருக்குது. ஆனால் தேங்காய் இதே தான் இருக்குது. 2, 4, 6, 8, 10, ஒரு 20 தேங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது. இன்னும் கொஞ்சம் உரிக்கலை. எல்லாத்தையும் உரிச்சு வீணாயிடும் அப்படின்றதுனால சரி திட்டமாக இதை விற்றுட்டு கூட அப்புறமா உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்கல. அதுவும் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோ இந்த வீடியோ. பாய்.